வெல்கம் டு எடிஸ்பிரிண்ட் அகாடமி. ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ராப்ளம்ஸ் அண்ட் ஏஜஸ் பார்ப்போம். ஸோ ஆர்ஆர்பி ஏஎல்பியில் உங்களுக்கு என்னென்ன கொஷின்ஸ் கேட்பாங்க அப்படிங்கிற மாடல் தான் இந்த வீடியோஸ் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா ஏ இஸ் 10 years elder than பி. ஏ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10 years எல்டர்னு சொல்லிட்டாங்க பியை விட. ஓகேவா? ஸோ இதை எப்படி எழுதிக்கலாம்? ஏ இஸ் 10 years elder than பி அப்படின்னா ஏ வந்து பெரியவங்கன்னு அர்த்தம், அதானே மீனிங். ஸோ ஏ இஸ் 10 வயசு பெரியவங்க. அப்ப ஏ மைனஸ் பி வந்து 10 இயர்ஸ்னு எழுதிக்கலாமா? தென் பி இஸ் 5 years elder than சி. ஸோ பி வந்து 5 years elder than சின்னு சொல்லிட்டாங்க. ஸோ பி மைனஸ் சி வந்து 5ன்னு சொல்லியிருப்பீங்களா? இது ஓகே. அடுத்தது ஏ இஸ் 3 times ஆஃப் சின்னு சொல்லியிருப்பாங்க. ஏ என்ன சொல்லியிருப்பாங்க? 3 times ஆஃப் சி. அப்ப 3:1 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ பிளஸ் பிக்கும் மைனஸ் பிக்கும் கேன்சல். ஸோ ஏ மைனஸ் சியோடைய வேல்யூ என்ன? 10 plus 5 அப்படின்னா 15 அப்படின்னு சொல்லி எடுத்துருப்பீங்க. ஓகேவா? ஸோ ஏவோட வேல்யூ 3ங்கிற ரேஷியோ, சியோட வேல்யூ 1ங்கிற ரேஷியோல இருக்கு. அப்போ ரேஷியோ படி உங்களுக்கு எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு? 2 யூனிட். பட் ஆக்சுவல் டிஃபரன்ஸ் எவ்வளவு இருக்கு? 15 இருக்கு. ஸோ 2ங்கிறது தான் 15 யூனிட் அப்படின்னு சொல்லி எடுத்துப்பீங்க. என்ன கேட்டிருந்தாங்க? வாட் இஸ் த ஏஜ் ஆஃப் ஏ? ஏவுடைய ஏஜ் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஏவுடைய ஏஜ் என்ன அப்படின்னு சொல்லி இதுல நீங்க டைரக்டா கண்டுபிடிச்சலாம். ஓகேவா? ஸோ 2ங்கிறது தான் 15 years. அப்போ 1 யூனிட் என்னவா இருக்கும்? 15 divided by 2 இருந்திருக்கும். ஓகேவா? ஸோ இதுல டைரக்டா எடுத்துக்கலாமா? 1 யூனிட்ங்கிறது 15 divided by 2 அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கோம். ஸோ இங்க என்ன கேட்டிருக்காங்க? 3 யூனிட் தானே கேட்டிருக்காங்க. ஸோ ஏவோட ஏஜ் எப்படி இருக்கு? 3 யூனிட்னு இருக்கு. ஸோ 3 into 15 divided by 2. ஸோ சால்வ் பண்ணா 45 divided by 2 which is equals to 22.5 years. ஸோ B உடைய ஏஜ் வந்து 22.5 years இருந்திருக்கும். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பாத்தீங்க அப்படின்னா the ratio of present age of two friends மணி and அருண் is 2:3. அருண் அண்ட் மணியுடைய பிரசன்ட் ஏஜ் பாத்தீங்க அப்படின்னா என்ன சொல்லியிருக்காங்க? 2:3. ஓகேவா? பிரசன்ட்ல 5 years ago the ratio was 1:2. So 5 years before their age would be 5:2. ஓகேவா? ஸோ ரெண்டு பேருமே ஈக்குவல் டிஃபரன்ஸ் இருக்கான்னு பாருங்க. 2 வயசுல இருந்து 1 வயசா குறைஞ்சிருக்கு. இங்க 3ல இருந்து 2க்கு குறைஞ்சிருக்கு. அப்போ 1 year குறைஞ்சிருக்குன்னு அர்த்தம். பட் ரேஷியோஸ் படி பாத்தீங்கன்னா 1 யூனிட் தான் டிஃபர் ஆயிருக்கு. ரெண்டு பேருக்குமே ஈக்குவலா ஆகியிருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. பட் இயர்ஸ் படி பாத்தீங்க அப்படின்னா பிரசன்ட் வந்து 5 years ago, 5 வருஷம் முன்னாடி போயிருக்கு. அப்போ 1 யூனிட் தான் 5 years அப்படின்னு சொல்லி எடுத்திருப்பேன். ஓகேவா? வாட் வில் பி த ரேஷியோ ஆஃப் தேர் ஏஜஸ் ஆஃப்டர் 2 years? அப்ப ஆஃப்டர் 2 இயர்ஸ்க்கு அப்புறம் 2 வருஷத்துக்கு அப்புறம் அவங்களுடைய ஏஜ் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஸோ ஆஃப்டர் 2 years அப்படின்னா என்ன பண்ணிருப்பீங்க? ஸோ ஃபர்ஸ்ட் அவங்களுடைய பிரசன்ட் ஏஜ் கண்டுபிடிச்சிருப்பீங்க. பிரசன்ட் ஏஜ் கண்டுபிடிக்கணும்னா பிரசன்ட் ஏஜ் ஆஃப் மணி இஸ் 2 into 5 10 and present age of Arun is 3 into 5 15. ஸோ என்ன கேட்டிருக்காங்க? ஆஃப்டர் 2 years அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்களா? ஸோ ஆஃப்டர் 2 years கேட்டதுனால பிளஸ் 2 ஆட் பண்ணிருப்பீங்க. அப்ப 12 here is 17. ஸோ ரேஷியோல எழுதுனீங்க அப்படின்னா 12:17. ஓகேவா? ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? அடுத்து பார்த்தோம் அப்படின்னா the present age of man is 4 times of his son's age. ஸோ மேனோட ஏஜ் எப்படி இருக்கு அப்படின்னா அவங்க பையனோட ஏஜை விட 4 மடங்கு இருக்கு while in present, அதாவது now. ஸோ பிரசன்ட்ல அந்த மேனோட ஏஜ் 4 அப்படின்னா அந்த சன்னோட ஏஜ் 1. 5 years ago, 5 years ago அந்த மேனோட ஏஜ் வந்து 9 அப்படின்னா அந்த சன்னோட ஏஜ் 1. ஓகேவா? பட் இங்க டிஃபரன்ஸ் சேமா இருக்கா? இல்ல. 4 to 9 ஆகுது அப்படின்னா 5 டிஃபரன்ஸ் இருக்கு. 1க்கும் 1க்கும் டிஃபரன்ஸே இல்லை. ஸோ என்ன பண்ணிடலாம் அப்படின்னா இந்த மாதிரி சம்ஸ் கேட்டாங்க டிஃபரன்ஸ் சேமா இல்லை அப்படின்னா இந்த ரெண்டு வேல்யூக்கும் டிஃபரன்ஸ் எடுப்பீங்க. 9க்கும் 1க்கும் எவ்வளவு டிஃபரன்ஸ்? 8. தென் 4க்கும் 1க்கும் எவ்வளவு டிஃபரன்ஸ்? 3. ஓகேவா? 3 ஆல இதுக்கு ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய ஈக்குவேஷனை அப்படியே மல்டிபிள் பண்ணுங்க. ஸோ 9 3s are 27. தென் 1 into 3 3. தென் 8 ஆல மேல இருக்க ஈக்குவேஷன் அப்படி ஆப்போசிட்ல இருக்க ஈக்குவேஷனை மல்டிபிள் பண்ணுங்க. 32:8. ஸோ மணி அண்ட்
his son உடைய ஏஜ் வந்து பிரசன்ட்ல 32:8 ரேஷியோல இருக்கும். 5 years ago 27 and 3ங்கிற ரேஷியோல இருந்திருக்கும். ஓகேவா? பிரசன்ட் ஏஜ் ஆஃப் மேன் கேட்டிருக்காங்க. ஸோ ரெண்டு சைடும் டிஃபரன்ஸ் செக் பண்ணுங்க. 5 தானே இருக்கு ரெண்டு சைடுமே. நமக்கு ரேஷியோ படி 5 யூனிட்ஸ் இருக்கு. இயர் கால்குலேஷனுமே 5 தான் இருக்கு. ஸோ டைரக்டா இங்க இருக்க வேல்யூஸே தான் உங்களுக்கு ஆன்சரா இருக்கும். ஓகேவா? பிரசன்ட் ஏஜ் ஆஃப் மேன் இஸ் 32. ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர் அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கோம். அடுத்தது பாருங்க 3 years ago the ratio of age of Mehak and Rishabh was 8:1. ஸோ அதாவது என்ன சொல்லியிருக்காங்க 3 years ago 3 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா மெஹக் அண்ட் ரிஷப் உடைய ஏஜ் ரேஷியோ எப்படி இருக்கு 8:11. ஆஃப்டர் 2 years and 2 years later 2 இயர்ஸ்க்கு அப்புறம் பிரசன்ட்ல இருந்தா சொல்லுவீங்க. ஓகேவா? இங்க நடுவில் பிரசன்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க 3:4. ஸோ இயர் கேப் சேமா இருக்கா ரேஷியோ கேப் சேமா இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணும் இல்லையா? ஸோ என்ன பண்ணிடலாம் அடுத்த ஸ்டெப் ஆட்டோமேட்டிக்கா டிஃபரன்ஸ் செக் பண்ணுவீங்க 1 இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை 1 மல்டிப்ளை பண்ணுவீங்க. அண்ட் தென் இங்க டிஃபரன்ஸ் எவ்வளோ இருக்கு 3 இருக்கு. ஸோ ஆப்போசிட் ஈக்குவேஷனை 3 மல்டிபிள் பண்ணுவோம். ஸோ சால்வ் பண்ண என்ன வேல்யூ வந்திருக்கும் இங்க 8:11. தென் இங்க 3 மல்டிபிள் பண்ணீங்க அப்படின்னா 9:12. ஓகேவா? ஸோ 8ல இருந்து 9 ஆகுறப்போ 1 யூனிட் அதிகமா இருக்கு. 11 to 12 இங்கேயுமே 1 யூனிட் அதிகமா இருக்கு. பட் இயர் எவ்வளவு அதிகமா இருக்கு 5 இயர்ஸா 3 years ago and 2 years after அப்படிங்கிறப்போ 3 years agoனா இப்போ பிரசன்ட்ல 2024 வச்சுக்கோங்க. 3 years agoனா 2021 இருக்குமா? ஆஃப்டர் 2 years அப்படிங்கிறப்போ 2026 இருந்திருக்கும். ஸோ இயர் கேப் எப்படி இருக்கு 5 years இருக்கு. ஸோ அதனால 1 யூனிட்ங்கிறது 5 years அப்படின்னு சொல்லி எடுத்துருப்பீங்க. ஓகேவா? சரி. ஒன் யூனிட்ங்கிறதா என்ன எடுத்திருப்போம் 5 years அப்படின்னு சொல்லி எடுப்போம். ஓகேவா? ஸோ என்ன கேட்டிருக்காங்க ஃபைண்ட் த பர்சன்டேஜ் ஆஃப் ரிஷப். ரிஷபுடைய பர்சன்டேஜ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ எங்க வேணாலும் அப்ளை பண்ணுங்க. பட் ரிஷபோட வேல்யூ கேட்டிருக்கனால நான் ரிஷப் காலம்ல எடுத்துருக்கேன். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு 11ங்கிறது 1 யூனிட்ங்கிறது 5 இயர்ஸ்னா 11 யூனிட் என்னவா இருக்கும் 55 இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா ஃபைண்ட் த ஏஜ் ஆஃப் ரிஷப், ஃபைண்ட் த பர்சன்டேஜ் ஆஃப் ரிஷப். ஸோ 3 years ago அவங்களோட ஏஜ் வந்து 55. ஸோ ப்ரெசென்ட்ல என்னவா இருக்கும் 58 இருந்திருக்குமா? ஓகே தானே? ஸோ 58 தான் ஆன்சர். 55 plus 3 தான் பர்சன்டேஜ். ஸோ 58 is the answer. அடுத்த கொஸ்டின் பாருங்க. பிரார்த்தனா said his brother, I was as old as you are at present at the time of your birth. If the Pratana's age is 38 now, the brother age 5 years back was. ஸோ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா பிரார்த்தனா வந்து சொல்றாங்க அவங்க பிரதர் கிட்ட நீ பிறக்கிறப்போ இப்போ உனக்கு என்ன வயசோ அந்த வயசு தான் நீ பிறக்கிறப்போ எனக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதாவது இப்போ அந்த பிரதருக்கு ஒரு 23ன்னு வச்சுக்கோங்க எக்ஸாம்பிளுக்கு. இப்போ அந்த பையனுக்கு 23 ஏஜ். நீ பிறக்கிறப்போ என்னோட வயசு 23 இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேவா? இப்ப பிரார்த்தனாவோட ஏஜ் வந்து 38ன்னு சொல்லிட்டாங்க. நவ் பிரார்த்தனா இஸ் 38. the brother age 5 years back was. அப்ப அந்த பிரதரோட ஏஜ் வந்து 5 years பிஃபோர் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ சிம்பிளான கொஸ்டின் தான். பட் வேர்டிங்ஸ் தான் உங்களுக்கு ட்விஸ்ட் பண்ணி வச்சு கேட்டிருப்பாங்க. ஸோ என்ன அப்படின்னா இதுல ஸோ பிரார்த்தனாவோட ஏஜ் வந்து 38 நவ். பிரதரோட ஏஜ் தெரியுமா இப்ப என்னன்னு தெரியாது. ஸோ எக்ஸ்ன்னு எடுத்துக்கணும். பிரசன்ட் ஏஜ் ஆஃப் த பிரதர் இஸ் எக்ஸ். ஸோ என்ன சொல்லியிருக்காங்க இப்ப இவங்களுக்கு இருக்க ஏஜும் அந்த பிரதர் பிறக்கிறப்போ இருந்த ஏஜும் சேம்னு சொல்லிட்டாங்க. ஸோ -6 எடுத்துக்கலாமா? இப்ப இவங்களோட ஏஜ் வந்து 10 இருந்துச்சு அப்படின்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி பிரார்த்தனாவுக்கு அதே வயசா இருந்திருக்கும். ஸோ மைனஸ் அதே வேல்யூ எடுத்துப்பீங்களா? ஸோ அதனால 38 minus x equals to x எடுத்திருப்பீங்க. ஸோ சால்வ் பண்ணீங்கன்னா 38 equals to 2x. ஸோ எக்ஸோட வேல்யூ 19. அப்ப அந்த பிரதர் ஏஜ் பிரதரோட ஏஜ் தான் எக்ஸ்ன்னு எடுத்திருப்பீங்க. ஸோ பிரசன்ட் ஏஜ் ஆஃப் த பிரதர் இஸ் 19. ஸோ அந்த பையனுக்கு 19 ஆனா இருக்கும் ஏஜ் வந்து 19 அப்படின்னு சொல்லியிருப்பீங்க.
The brother age was 5 years back. 5 years back அந்த பிரதருடைய ஏஜ், அந்த பையனோட ஏஜ் என்னவா இருக்கும்? 5 years பேக்னா ஜஸ்ட் 5 அப்படியே மைனஸ் பண்ணுங்க. 19 minus 5 14. ஸோ அந்த பிரதரோட ஏஜ் 12 சாரி 14 அப்படின்னு சொல்லி எடுத்திருப்பீங்க. ஓகேவா? அடுத்த கொஸ்டின், 4 years ago the average age of a family of 5 members was 21 years. A baby has been born. The average of the family is the same today. Find the age of the child. ஸோ அந்த சைல்டோடைய ஏஜ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 4 years ago 4 வருஷத்துக்கு முன்னாடி அந்த என்டையர் ஃபேமிலியோடைய ஆவரேஜ் என்ன சொல்லியிருக்காங்க? 21 அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. ஸோ ஆவரேஜ் 21. சம் ஆஃப் த மெம்பர்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸோட ஏஜ் 21 into 5 105. ஓகேவா? 5 years ago. அப்போ ப்ரெசென்ட்ல அவங்க என்டையர் ஃபேமிலியோட இருக்க எல்லா மெம்பர்ஸோட ஏஜையும் ஆட் பண்ணீங்கன்னா என்ன வந்திருக்கும்? 105. அதாவது 4 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க எல்லாத்தோட ஏஜையும் ஆட் பண்ணா 105. இப்ப பிரசன்ட்ல பாத்தீங்கன்னா 5 பேர் இருக்காங்க. ஒவ்வொருத்தருக்கும் 4 வயசு அதிகமா இருக்கும். 4 years ago தானே சொன்னாங்க. அப்போ ஒவ்வொருத்தருக்கும் 4 வயசு அதிகமா இருக்கும். 5 மெம்பர்ஸ் இருக்காங்க. அப்போ 5 மெம்பர்ஸ்க்கும் 4 வயசு அப்படிங்கிறப்போ 5 into 4 என்ன வந்திருக்கும்? 20. 5 into 4 20 years அதிகம். அப்போ 105 plus 20 என்ன வந்திருக்கும்? 125. ஓகேவா? A baby has been born. The average of the family is the same today. Find the age of the child. So இப்போ என்ன சொல்லிருக்காங்கன்னா a baby has been born. இப்போ வந்து ஒரு பேபி வந்து நியூவா வந்திருக்காங்க. ஸோ அதனால the average of the family is same today. ஸோ முன்னாடி இருந்த அதே ஆவரேஜ் தான் இப்பயும் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஆவரேஜ் வந்து 21 தான். பட் எவ்வளவு பேர் இருக்காங்க? 6 மெம்பர்ஸ். அந்த பேபியோட சேர்த்து 6 மெம்பர்ஸ். அதனால என்ன பண்ணிக்கலாம்? 21 into 6 எடுத்திருப்பீங்க இப்போ ப்ரெசென்ட்ல. ஓகேவா? present age of 6 members. இங்க 6 members, இங்க 5 members. 5 members ஓட ஏஜ் வந்து 125. சோ இங்க என்ன வரும்? 126 ஆ? அதாவது 6 பேரோட ஏஜையும் ஆட் பண்ணீங்க அப்படின்னா 126. 5 பேரோட ஏஜ் ஆட் பண்ணீங்கன்னா 125. அப்ப அந்த பேபியோட ஏஜ் என்னவா இருக்கும்? அந்த எக்ஸ்ட்ரா இருக்க 1 தானே. சோ 1 தான் ஆன்சர். அந்த பேபியோட ஏஜ் என்னவா இருக்கும்? 1 year சைல்டா இருக்கும். 1 year old. ஓகேவா? அடுத்த क्वेश्चन பாருங்க. the present ratio of the ages of A is to B. so A and B உடைய present age பாத்தீங்கன்னா 4 is to 5. ஓகேவா? the present age 18 years ago அவங்களோட ஏஜ் என்னவா இருக்கு? 11 is to 16 சொல்லிட்டாங்க. so 16க்கும் 4க்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கும்? 7. 16 minus 5 எவ்வளவு இருக்கும்? 11 இருக்கும். ஸோ டிஃபரன்ஸ் சேமா இல்ல. ஸோ என்ன பண்ணுவீங்க? இங்க டிஃபரன்ஸ் எடுப்பீங்க. 16 minus 11 னா 5 years வந்திருக்கும். இங்க 4 and 5 க்கு டிஃபரன்ஸ் 1. then you have to multiple the first equation with 5. ஸோ 5 ஆல மல்டிபிள் பண்ணுவீங்க. ஆப்போசிட்ல என்ன வேல்யூ டிஃபரன்ஸா வருதோ அதால இந்த ஈக்குவேஷனை மல்டிபிள் பண்ணுவேன். ஸோ 5 4s are 20. 20 is 5 into 5 25. then இதை just 1 ஆல மல்டிபிள் பண்ணா போதும். அப்ப 11 is to 16 அப்படி சொல்லி வந்திருக்கும். 20 minus 11 9 years ஆ? 25 minus 16 9. so year gap 9. presentல இருந்து 18 years ago அப்படின்னா 18 years தானே கேப் இருக்கும். அப்ப 9 யூனிட் தான் 18 years. அப்போ 1 யூனிட் என்னவா இருக்கும்? 2 years ஆ இருக்கும். sum of total of their percentage அவங்க ரெண்டு பேருடைய percentageயும் ஆட் பண்ணா என்ன வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. so ratio படி 25 plus 20 45. then 45 1 யூனிட் என்ன சொன்னோம்? 2 னு சொல்லிருப்பீங்க. அப்ப 45 into 2 னா 19. ஓகேவா? so B தான் ஆன்சர். ரெண்டு பேரோட ஏஜையும் ஆட் பண்ணீங்க அப்படின்னா 90 years ஆ இருக்கும். ஓகேவா? அடுத்த क्वेश्चन. the present age of two brothers is 9 is to 8. so அந்த ரெண்டு பிரதருடைய percentage பாத்தீங்கன்னா 9 is to 8. 6 years back the ratio was presentல சொல்லிட்டாங்க 6 years back அவங்களுடைய ஏஜ் ரேஷியோ எப்படி இருக்கு? 7 is to 6. so year gap ரேஷியோ கேப் எப்படி இருக்குன்னு பாருங்க. ரெண்டு சைடுமே 2 தான் இருக்கு. ஓகேவா? சோ அப்ப டைரக்டாவே சால்வ் பண்ணிடலாம். so 2 யூனிட் இங்க இயர் கேப் எவ்வளவு இருக்கு? பிரசன்ட்ல 6 years ஆகும்.
அப்போ 2ங்கிறது தான் 6. What will be the ratio of their age after 3 years? So first 1 unit என்ன கண்டுபிடிச்சிருப்பீங்க, 2 யூனிட்ங்கிறது 6னா 1 யூனிட்ங்கிறது 3 இருக்கும். ஓகேவா? ஸோ பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சிடலாமா இதுல இருந்து? 9 into 3. A உட ஏஜ் என்னவா இருக்கும்? 9 into 3 27. B உட ஏஜ் 8 into 3 24. என்ன கேட்டிருக்காங்க? 3 years after 3 years அவங்களோட ஏஜ் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ பிளஸ் 3, இவங்களுக்கும் பிளஸ் 3. ஸோ டோட்டலா எவ்வளவு வந்திருக்கும்? 30:27. ஓகேவா? 10:9 தான் ஆன்சர். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். சம் ஓகேவா? Next question. The ages of Purvika and Sadhana are in the ratio 5:2. So Purvika and Sadhana உடைய ஏஜ் பாத்தீங்க அப்படின்னா 5:2 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. If the difference of their ages, ரெண்டு பேருடைய ஏஜ் டிஃபரன்ஸ் எவ்வளோ? 36. ஓகே, பட் ரேஷியோ டிஃபரன்ஸ் எவ்வளோ இருக்கு? 3 இருக்கா? ஸோ 3ங்கிறது தான் ஏஜ் டிஃபரன்ஸ் 36 அப்படின்னு சொல்லி எடுத்திருப்பீங்க. ஸோ 3 யூனிட்ங்கிறது 36. அப்போ 1 யூனிட் என்னவா இருக்கும்? 12 இருக்கும். ஸோ அப்படியே கேன்சல் பண்ணுங்க. 3 1 டைம்ஸ், இது 12 டைம்ஸ். அப்போ 1 யூனிட்க்கு தான் 12 அப்படின்னு சொல்லி டைரக்டா எடுத்துக்கலாம். ஸோ இப்போ பிரார்த்தனாவோட ஏஜ் என்ன கிடைச்சு? சாரி, பூர்விகாவோட ஏஜ் கிடைச்சிருமா? 5 into 12 60. தென் சாதனா வந்து 2ங்கிற ரேஷியோல இருக்காங்க. அப்போ 2 into 12 24. ஓகேவா? தென் வாட் வாஸ் த ரேஷியோ ஆஃப் தேர் ஏஜஸ் 13 years ago? ஸோ 13 years ago அவங்களோட ஏஜ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ 13 years ago அப்படிங்கிறப்ப என்ன பண்ணிடுவீங்க? -13. ஸோ -13 அப்படின்னா என்ன வேல்யூ வந்திருக்கும்? 47. இங்க மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 11. ஸோ 47:11 தான் ஆன்சர். ஓகேவா? ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர் அப்படின்னு சொல்லி எடுத்துருக்கோம். ஓகேவா? Next question பாருங்க. The age of Renu is 4 times of the age of his daughter. So ரேணுவோட ஏஜ்க்கும் அவங்க டாட்டர் ஏஜ்க்குமான ரேஷியோ கொடுத்துட்டாங்க. 4 times of his daughter age. 5 years ago of Renu was 9 times to that age of his daughter. அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா 5 years ago, 5 வருஷத்துக்கு முன்னாடி ரேணு வாஸ் 9 times to that of daughter. அதாவது ரேணுவோட ஏஜ் வந்து அவங்க டாட்டரோட ஏஜை விட 9 times இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஸோ டாட்டரோட ஏஜ் 1 இருந்துச்சு அப்படின்னா ரேணுவோட ஏஜ் 5 இருக்கும். எப்போ? 9 இருக்கும். 5 years ago. ஓகேவா? இங்க என்ன சொல்லியிருந்தாங்க? பிரசன்ட்லன்னு சொல்லிட்டாங்க. எதுவுமே சொல்லல அப்படின்னா பிரசன்ட்ல தான். ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணுங்க, இதே சம் நம்ம மேன் அண்ட் சன் வச்சு பார்த்துருப்போம். தென் டிஃபரன்ஸ் சேமா இல்லை. ஸோ என்ன பண்ணியிருப்பீங்க அப்படின்னா இங்கே டிஃபரன்ஸ் எடுப்பீங்க. இங்கே டிஃபரன்ஸ் எடுத்தால் என்ன வேல்யூ வந்திருக்கும்? 4க்கும் 1க்குமான டிஃபரன்ஸ் 3. அண்ட் தென் 9க்கும் 1க்குமான டிஃபரன்ஸ் 8. ஸோ 8ஆல மேலே இருக்க ஈக்குவேஷனை மல்டிபிள் பண்ணுவீங்க. ஸோ 8 4s are 32. 8 into 1 1. தென் 3ஆல செகண்ட் ஈக்குவேஷனை மல்டிபிள் பண்ணுங்க. 9 3s are 27 is to 3. ஓகேவா? சோ கரெக்ட்டா மல்டிபிள் பண்ணிருக்கேனா? சாரி, இங்க 8. ஓகேவா? சோ இதுதான் ரேணுவோட ஏஜ் அண்ட் தென் திஸ் இஸ் டாட்டர்ஸ் ஏஜ். சோ என்ன கேட்டிருக்காங்க? 8க்கும் 5க்கும் டிஃபரன்ஸ் எவ்வளவு இருக்கு? 5. 32க்கும் 27க்கும் டிஃபரன்ஸ் 27 தான். பிரசன்ட் ஏஜ் ஆஃப் ரேணு அண்ட் ஹிஸ் டாட்டர். ரேணுவோட ஏஜும் அந்த டாட்டரோட ஏஜும் பிரசன்ட்ல எப்படி இருக்கும் சொல்லி கேட்டிருக்காங்க. டைரக்டா அப்படி எடுத்துக்கணும். 30 to 8. ஏன்னா இயர் கேப்பும் 5 years அண்ட் தென் ரேஷியோ கேப்பும் 5 தான் இருக்கு. ஸோ 32 and 8 தான் ஆன்சர். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர் அப்படின்னு சொல்லி எடுத்திருப்பீங்க. ஓகே தானே? ஸோ இன்கேஸ் உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் ஆன் ஏஜஸ்ல ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இந்த மெயில் அட்ரஸ்க்கு கான்டாக்ட் பண்ணுங்க. ஓகேவா? தேங்க்யூ.